வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ அன்புடன் நான் உங்களோட ஐஷு இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் தங்கம். ரொம்ப கலக்கலன்னு பேசக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்காரு. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க. சரி, ஓகே சார். எப்படி வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? எஸ் டிவி நேயர்களுக்கும் ஓகே, அது நிறுவனத்தாருக்கும் அதில் ஒர்க் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் ஓகே எனது பணிவான வணக்கம். நான் சினிமாவுக்கு வந்ததுங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூலியமாக 1977 ஓகே நான் சினிமாவுக்கு வந்தேன். ஓகே தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி நான் தூத்துக்குடி மாவட்டம் கொம்மடிக்கோட்டைங்கிற வில்லேஜில் நான் இருந்தேன். அங்கே வந்து சண்டை கலைகள்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறமா வந்து திருச்சியில் எங்கள் அக்கா வீடு இருக்குது. ஏன்னா அங்கே எங்கள் அப்பாவுக்குலாம் நிறையா அந்த சண்டைலாம் தெரியும். வர்மக்கலை, இந்த ஃபைட்டு, சிலம்பு சுற்றுறது, கத்தி போய்ட்டு சொல்லலாம் தெரியும். அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு திருச்சிக்கு வந்ததுனால திருச்சியில் இருந்து ஃபுல் கலைங்கிறத விட ஒரு 4 வாட்டி ஸ்டேட் லெவல்லையும் ஒரு வாட்டி சவுத் இந்தியா லெவல்லையும் ஜெயிச்சுட்டு அங்கே இருக்கும்போது புரட்சி எம்ஜிஆர் ஒரு வெள்ளாமண்டின்னு இருக்குது திருச்சியில். அங்கே வந்து ஒரு பெரிய மீட்டிங் வந்தார். அந்த மீட்டிங்கில் நாங்கள் வந்து சிலம்பு சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு வந்து சுற்றி செங்கலை வச்சு அடிக்க சொல்லுவோம். நான் நடுவில் சிலம்பு சுற்றுவேன். சிலம்ப சுத்திட்டே இருக்கும்போது செங்கல் ஒரு 10 பேர் செங்கல் அடிப்பாங்க உள்ள. என் மேலே படக்கூடாது, அவ்வளோ வேகமாக சுற்றணும். சரி, அந்த வேகமாக சுற்றும் போது தலைவர் பார்த்துட்டு என்னை மேடைக்கு விட்டார். கூப்பிட்டு அப்போ வந்து ராகவானந்தம் தொழிலாளர் அமைச்சர், எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து முஸ்ரீபுத்தன் அவர்கள் மேடைக்கு கூப்பிட்டு பேசினாங்க. பேசி எனக்கு அவர் மேடையில் கூப்பிட்டதே பெரிய இதாக இருந்துச்சு. ஏன்னா அவர் படம் பார்த்து அப்படியே ரசித்தோம். நாங்கள் கை கொடுத்தாரு. கை கொடுத்தோன்னா எல்லாருக்கும் ஒரே கைத்தட்டு. ஏன்னா அவரை பார்க்கவே பெரிய கஷ்டம், அதெல்லாம் கூப்பிட்றாருங்கிறது அதை விட கஷ்டம். அதெல்லாம் கூப்பிட்டு மேடையில் கை கொடுத்து எவ்வளோ பெரிய விஷயம். அது கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவர் சொன்னார், என்ன பண்ணுறாருன்னா, சும்மா தான் இருக்கேன். சரி தோட்டத்துக்கு வாங்கினார். சரி அப்படின்னேன். சும்மா கூப்பிட்றாரு, நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி வந்து முஸ்ரீபுத்தன் எங்கள் தொகுதி எம்எல்ஏ திருப்பியும் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஞாபக சக்தி என்னங்கிறத விட அவரோட நல்ல மனம்ங்கிறது மாதிரி. திருச்சியிலேருந்து ஒரு பையன் வருவான், தங்கம்ங்கிற பேர். வந்தால் உள்ளே விட்டுருன்னு வாட்ச்மேன் சொல்லியிருக்காங்க. தலைவர் வீடு எவ்வளோ பெரிய எவ்வளோ போலீஸ் இருக்கும். அது அவரை பார்க்க இங்கேருந்து அந்த பக்கம் 2 பக்கம் கூட்டமாக நிற்கும். நாங்கள் போனால் என்னை சொன்ன உடனே உள்ளே விட்டாங்க. அதெல்லாம் பெரிய இது. இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அதுக்கு புரட்சி தலைவருக்கு என்னோட குடும்பத்தோட சார்பாக அவருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் எம்ஜிஆர் நகரில் வீட்டில் இருக்கேன். கண்டிப்பாக சார், அது உங்களோட திறமைக்கு கிடைச்ச பரிசு இல்லையா? ஸோ எம்ஜிஆர் சார் உங்களை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பயணம் எப்படி போச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில்? ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தலைவர் வந்து அப்போ வந்து ஸ்டண்ட் யூனில் தர்மலிங்க மாஸ்டருங்கிறவர் தான் தலைவராக இருந்தார். சரி, அவர் வந்து தலைவர் கூடவே இருக்கிறவர். அவருக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு பையனை அனுப்புகிறேன், நீ வந்து சேர்த்துக்க அப்படின்ட்டாரு. ஒன்று அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. வந்து என்னை வந்து டெஸ்ட்டு வச்சு தான் எடுப்பாங்க. இதெல்லாம் டெஸ்ட்டு வைக்கணுமா வேணாமா தலைவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத என்னை சேர்த்துட்டாங்க. இதனால் நான் டெஸ்ட்டு வைங்க அப்படின்னேன். ஏன்னா அப்போ தான் நம்ம திறமை காமிக்க முடியும்னு நினச்சேன். அது மாதிரி டெஸ்ட்டு வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக வரல. ஏன்னா தலைவர் சொல்லிட்டாருங்கிறனால அவங்க ஒன்றும் சும்மா 2-3 பேர் உட்காந்து ஓகேன்ட்டு என்னை வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து குன்றத்தூரில் இருந்தேன் வீடு. வடபழனியில் தான் ஸ்டண்ட் யூனியன். ஸோ இங்கே டெய்லி வருவேன். அப்போ வந்து 60 பைசா நம்ம பஸ்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வடபழனிக்கு வந்துட்டு அங்கேருந்து நான் நடந்து வரேன். எங்கள் யூனியனுக்கு கொஞ்சம் தூரம் வரணும். ஆனால் டெய்லி வந்து இப்படி நின்று கை கட்டி நிற்பேன். எல்லாம் போவாங்க, நான் பாட்டு போயிடுவேன். எனக்கு தெரியாது, நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன், கூப்பிடலை. அது மாதிரி 2 வருஷம். ஆமாம், 2 வருஷமாக வந்து எனக்கு திறமை இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? வருவேன் போவேன் அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஆயுத பூஜைக்கு வந்து ஆயுத பூஜைக்கு எல்லாம் வந்து சிலம்பம், குத்து வரிசை, கராட்டை அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் கும்பலாக போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். போய் கேட்டேன், இது மாதிரி நானும் விளையாடலாமான்னு கேட்டேன். நீ மெம்பரான்னு முதல்ல கேட்டாங்க. கார்டு வச்சு நான் மெம்பர் தாங்க, விளையாட தெரியுமானாங்க. தெரியுங்க அப்படின்னேன். சிலம்பம் கொடுத்தாங்க. நான் வந்து எங்கள் வாத்தியார் வந்து உலக்கையில் தான் வந்து சிலம்பு சுத்த கற்றுக் கொடுத்தாரு. உலக்க தெரியுமா உங்களுக்கு? இந்த இது அடிப்பாங்க, நெல்லுலாம் குத்துவாங்க அந்த காலத்தில். ஸோ அதில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து சிலம்பம் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். தம்மு நமக்கு நல்லா எனர்ஜி இருக்கும் அப்படின்றக்காக கொடுப்பாங்க. ஆமாம், இது சின்ன பொருள் எடுக்கும்போது போட்டி போடும்போது வந்து இப்போ பாக்ஸிங் பண்ணும்போது இரும்பு க்ளவுஸ் போட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிக்ஸ் பண்ணும்போது இரும்பில் ஷூ போட்டுக்குவோம். ஏன்னா அப்போ தான் கிக்ஸ் வந்து வேகமாக போகும் அப்படின்றக்காக. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணனால சிலம்பம் எடுத்து சுற்றின உடனே கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல கூட உடஞ்சிருச்சு சிலம்பமே. நாடுறவன் அப்படின்னு சொல்லி அப்போ மாஸ்டர்ஸ் நிறையா இருந்தாங்க. அப்புறம் குத்து வரிசை, நம்ம தமிழ்நாட்டு குத்து வரிசைன்னு ஒன்று இருக்குது. அந்த குத்து வரிசை அடித்தேன். நுங்சாக்கு நான் எப்போதும் கையில் வச்சுருப்பேன். அதையும் எடுத்து சுற்றி காமிச்சேன். சுற்றி உடனே ஆமாம், அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் எனக்கு சில்க் ஸ்மிதாவுக்கு டூ போடுறதுக்கு.
எல்லாம் முடியெல்லாம் எடுத்து மீசை ஏசெல்லாம் வலிச்சு எல்லாம் வந்து 6 மணிக்கு இந்த நம்ம அந்த இங்கே மவுண்ட் ரோட்டில் ஒரு ஹோட்டல்லேருந்து 4வது மாடியிலேருந்து சில்க் சிம்லத்தை சூசைட் பண்ணுற மாதிரி ஷாட்டு அது டூப்பு நான். ஸோ எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இப்போ காலையில் வந்து நான் வந்து ஏன்னா அங்கேயே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மீஸ் எடுக்கிறதோ இல்லை முடியெல்லாம் கையில் காலில் எடுக்கிறதோ ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. தான் நைட்டு ஒரு 2:30 மணிக்கு உட்காந்து இதெல்லாம் கையில் மீசை கை கால் எல்லாத்தையும் மீசெல்லாம் எடுத்துகிட்டு முடியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 4 மணிக்கு முதல் பஸ்ஸு குன்றத்தூர்லேருந்து புறப்படும் போரூருக்கு. அதில் ஏறி போரூர்லேருந்து வடபழனிக்கு நடந்து வந்தேன். ஏன்னா அப்போ பஸ்ஸு அங்கே இல்லை. நடந்து வந்து 6 மணிங்கிறது நான் 5:30க்கெலாம் யூனியனுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங் போனோம். மேக்கப்லாம் போட்டாங்க, அந்த கவுன் மாதிரிலாம் வச்சு எல்லாம் வச்சாங்க. ஆனால் சில்க் சிம்ல வரல கேரளாவிலேருந்து. ஷூட்டிங் நடக்கவே இல்லை. அச்சோ. ஆனால் எனக்கும் ஒரு பயம் இருந்துச்சு, 4ஆம் மாடியிலேருந்து குதிக்கணும்னா எப்படி பிழைப்போமா? ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தது இல்லை, ஷூட்டிங்லாம் பார்த்தது இல்லையா. ஒரு ஃபைட்டிங் அண்ட் சிலம்பத்தில் பெஸ்ட்டாக இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு ஆமாம், அது பயம் இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சேன் பார்த்தலாம், யாரும் எல்லாரும் குதிக்கிறாங்க, நம்ம ஏன் குதிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ஷூட்டிங் நடக்கலை. பட் கீழே பெட்டு போடுவாங்களான்னு கூட அப்போ எனக்கு தெரியாத சூழ்நிலை. பெட்டு போடுவாங்க ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் நடக்கலை. பட் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு. எனக்கு ஒரு சின்ன மனசு சங்கடமாச்சு, நம்ம நடிக்கலைன்னு சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு. இல்லை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எல்லார்ட்டையும். எங்கள் அண்ணன்கிட்ட, எங்கள் அண்ணையும் மட்டும் நண்பர்கிட்டலாம் சொன்னேன். ஆனால் என் மனசில் மட்டும் நடிக்கலையேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மலையாள படம் பண்ணேன். மம்மட்டி, மோகன்லால் இவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு பண்ண படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷனில் விஜயகாந்த் நடித்தது வெற்றி. அந்த படம் ஃபஸ்ட் டைமாக பப்ளிக்கில் எல்லாருக்கும் எனக்கு தெரிகிற அளவுக்கு வந்தேன். அதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. அதன் பிறகு வெற்றி தான் வாழ்க்கையில் ஃபுல்லாக தொட்டது தான். எங்கே என்ன சொல்ல போனாக்கா ஒரு 2 மணி நேரம் என்ன கேட்பாங்க. ஏன்னா நான் கராட்டேவில் 4th பிளாக் பெல்ட். அப்போ நான் சிலம்பம் இல்லாமல் கராட்டே, பாக்ஸிங் இது எல்லாமே பண்ணதுனால என்னோடய ஸ்டைல்ஸு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. முதல்ல ஃபைட் மாஸ்டர்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன வேணும்னு கேட்க ஆரம்பித்தாங்க, கூப்பிட்டுவாங்க அவர் அப்படின்னு. நான் 4 ஷூட்டிங்கில் அப்படியே பிஸி ஆகிட்டேன். ஸோ அது மாதிரி அது ஏன்னா புரட்சி தலைவர் தொட்ட அதனால தான். சரி, ஓகே சார். இன்னொரு கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின் வந்து நான் கேட்க போகிறேன். நீங்கள் ஏன் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணல? இல்லை, இது நிறைய பேர் கேட்டாங்க. அப்போவே நான் வந்து என் ஃபோட்டோவை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சரி. அப்போ வந்து எனக்கு வந்து 20 வயசு. நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு தெரியல என்னென்னா, நாங்கள் இது ஜாலியாக நினச்சோம். எல்லாருக்கிட்டையும் கை போட்டு எல்லா ஹீரோட உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஹீரோலாம் என் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்த புதுசு இல்லையா, அதனால் அது ஒரு பெரிய இதாக நினச்சி நடிக்க நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் நான் இப்போ ஏதோ தோணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆனப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸி. அதனால் வீட்டில் தூங்குற கூட நான் வர முடியாது. ஸோ அதெல்லாம் அந்த எண்ணமே எல்லாம் போச்சு. ஆனால் நீங்கள் கேட்டது இப்போ நான் ஹீரோ பண்ணுறேன். ஹீரோனா கதையின் நாயகனாக. ஓகே. ஆமாம், சூப்பர். ஸோ ஃபைனலாக வந்து அந்த அன்னைக்கு யோசிச்சது இன்னைக்கு நடந்திருக்கு. நான் யோசனையே பண்ண நான் நடிச்சிருப்பேன். அப்படிங்களா? ஏன்னா நான் வந்து கேமரா நும்சாக்கெலாம் சுற்றி காமிக்கும் போது கேமராமேன் வந்து டைரக்டர் சொல்லுவார், ஒரு படம் பண்ணலாம், செம்மையாக பண்ணுறாரு அப்படிமா, கிக்ஸ் அடித்து அப்படியே கால் எடுத்து தூக்கி நிறுத்துவேன், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் கேட்பாங்க என்கிட்ட, நடிக்கிறீங்களா? நான் வந்து இல்லைங்க அப்படிமா. ஏன்னா இன்னும் கேட்கணும், நடிக்கிற பயமாக இருந்துச்சு. கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. முன்னாடி வந்து ஃபைட்டுனா எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அது என்ன தெரில, அது மாதிரி போயிடுச்சு. அதனால தான் என் பையனை ஹீரோவை நடிக்க வச்சுட்டேன்.